ஒரு ஹிஸ்டாரிக் மேண்டேட், ஒரு சர்ப்ரைசிங்கான மேண்டேட் தான். ஒவ்வொரு எலெக்ஷனும் ஒவ்வொரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கும். இதுவும் பல பாடங்களில் சொல்லிக் கொடுத்துருக்கு. காசு கொடுத்து ஈஸியாக ஓட்டு வாங்கிட முடியாது அப்படின்றது, அப்புறம் குறுநில மன்னர்கள் மாதிரி அரசியல்வாதிகள் சுற்றுறத மக்கள் விரும்பாதது, அப்புறம் குடும்பமாக வழி வழியாக அதிகாரத்தில் இருந்து அனுபவிக்கிறது, அதை மக்கள் விரும்பாதது, அப்புறம் ஒரு தோற்ற மாயை, அதாவது பர்செப்ஷன் எப்படி ஃபைனல் ரிசல்ட்ஸில் எதிரொலிக்குது அப்படின்றது. இப்போ நெட் ரிசல்ட் இது தமிழ்நாட்டுக்கு எப்படிப்பட்டது, இது நல்லதா கெட்டதா? ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒன்று, ஷீலா தீக்ஷித் 15 வருஷம் டெல்லியில் சிஎம்மாக இருந்தாங்க. அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி ஆட்சிக்கு வந்தது அரவிந்த் கெஜ்ரிவால், ஆம் ஆத்மி கட்சி. வெறும் கரப்ஷனை மட்டும் ஒரு முக்கியமான இஷ்யூவாக முன்னிறுத்தி வேற எந்த கொள்கையோ கோட்பாடோ முன்னிறுத்தாத கட்சி. இன்னைக்கு அவங்கள தூக்கிட்டு பிஜேபி டெல்லியை பிடிச்சிட்டாங்க. அந்த கட்சியோட ராஜ்யசபா எம்பிஸை எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் பஞ்சாப்லேயும் கிரவுண்டை ரெடி பண்ணிட்டாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள், வெஸ்ட் பெங்கால். கம்யூனிஸ்ட் பார்ட்டி 34 வருஷம் ரூல் பண்ண ஸ்டேட்டு. அது ஒரு ஐடியாலஜி கொண்ட கட்சி. ஆனால் மம்தா பானர்ஜி அவங்கள டிஃபீட் பண்ணி ஆட்சிக்கு வந்தாங்க. வெறும் ஆளுங்கட்சி எதிர்ப்பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க அந்த டைமில் அங்கே வின் பண்ணாங்க. இன்னைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் தோத்துருக்கு. அதுக்கு மாறாக காங்கிரஸோ இல்லை கம்யூனிஸ்ட் பார்ட்டியோ ஆட்சிக்கு வரல, பிஜேபி தான் வந்திருக்கிறாங்க. இன்னும் கேட்டால் அது இப்போ அங்கே வந்திருக்கிறது ஒரு மேண்டேட்டே கிடையாது. எஸ்ஐஆர் மூலமாக லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சி அப்படின்ற பேரில் லட்சக்கணக்கான பேரை ஓட்டே போட விடாமல் அராஜகமாக ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஏஏபி ஒரு ஐடியாலஜி இல்லாத கட்சி. அங்கே இருந்து எம்பிஸை ஈஸியாக பிஜேபி ஆட்டையை போட்டாங்க. வெஸ்ட் பெங்காலில் இன்னைக்கு பிஜேபியோட சிஎம் ஃபேஸ் சுவேந்து அதிகாரி, இதுக்கு முன்னாடி திரிணாமுல் காங்கிரஸோட சீனியர் லீடர். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நமக்கு 2 விஷயத்த சொல்லுது. பிஜேபியால் டைரக்டாக ஆட்சி பிடிக்க முடியாத இடங்களில் ஒரு இடைப்பட்ட கட்சி தேவைப்படுது, ஒரு டிரான்சிஷனல் பார்ட்டி, ஐடியாலஜி எல்லாம் பேசாத, அதெல்லாம் இல்லாத பார்ட்டி. அடுத்து அந்த பார்ட்டியை காலி பண்ணி இல்லை சுவீகரிச்சுட்டு இவங்களே ஆட்சிக்கு வந்துடுறாங்க. விஜயும் வெறும் ஆளுங்கட்சி எதிர்ப்பு, ஊழல் எதிர்ப்பு, இதை மட்டுமே முன்னிறுத்தி ஜெயிச்சிருக்கிற கட்சி. ஸோ விஜயினுடைய வருகை ஒரு டிரான்சிஷனல் ஃபேஸ், ஒரு இடைக்கால மாற்றம். இது தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்லிப், ஒரு சர்க்கிள். இதில் இருந்து மீண்டு வருதா இல்லை மேலும் சறுக்கி பாஜகவுக்கு ஒரு என்ட்ரி கொடுக்கறதுக்கான வழிவகுக்க போகுதா அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இது வரைக்கும் விஜய் பிஜேபி எதிர்ப்பை பிரதானப்படுத்தாமல் எஸ்கேப் ஆயிருக்கலாம். ஆனால் இனிமேல் அப்படியெல்லாம் தப்பிக்க முடியாது. என்இபிக்கு பதில் சொல்லணும், திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்றணும்னு திரும்ப வருவானுங்க, அதுக்கு பதில் சொல்லணும், டீலிமிட்டேஷன், எஃப்சிஆர்ஏ, எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே எஸ்கேப் ஆகிட முடியாது. இந்த மாதிரி மக்கள் விரோத பாஜக கொள்கைகளுக்கு விஜய் அந்த பக்கம் சாயும் போதெல்லாம் நாம் விஜிலண்ட்டாக இருக்கணும், எக்ஸ்போஸ் பண்ணணும்.